அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். ரோஜா 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 அம்மணி ரோஜா நில்லுமா. ஆஹா, யார் இவங்க நம்மள ரோஜா ரோஜான்னு கூப்பிட்டுட்டு வராங்க? யார் இந்த பேரு சொல்லி கூப்பிட்டாலும் போக கூடாதுன்னு தேவகி அம்மா சொல்லிருக்காங்க. வக்கீல் சாரும் அதான் சொன்னாரு. நம்ம இப்ப சேஃப்டியா போயிடுறது தான் நல்லது. ரோஜா அம்மணி ரோஜா ரோஜா அம்மணி ரோஜா ரோஜா நில்லு. ரோஜா நில்லுமா. ரோஜா நில்லுமா. ஐயோ, ரோஜா அம்மா நில்லு. அம்மாடி ரோஜா. ஐயோ, அம்மாடி ரோஜா. ரோஜா நான் பேசினது தப்புதாம்மா. அதுக்காக இப்படி பார்க்காம போறியே. அம்மாடி ரோஜா நில்லுமா. ரோஜா ரோஜா. ஐயோ கடவுளே. ரோஜா நெல்லு. ரோஜா. ஐயோ அம்மா. அம்மாடி ரோஜா. அம்மாடி ரோஜா. நான் சொன்னதை அவ ரொம்பவே பெருசா எடுத்துக்கிட்டா போல இருக்கே. ஆனா இவ என்ன என் பழைய ரோஜா மாதிரி இருக்கா? திடீர்னு எப்படி மாறினா? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா கடலம்மா நீதாம்மா வழி காட்டணும். ரோஜா நில்லு. ரோஜா ரோஜா. ரோஜா 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 எங்க? ரோஜா ரோஜா ரோஜா. மாடி எங்க போயிட்டா? எங்க போயிட்டா? அப்பா இருந்தாலும் இந்த காலத்து பசங்களுக்கு வைராகியம் ரொம்ப அதிகம். அவளோட அத்தை நானு. ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? எங்க போயிட்டா? அம்மாடி ரோஜா. எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு தானே வரணும். அங்க பாத்துக்கலாம். ஆட்டோ ஆட்டோ நில்லு நில்லு. நில்லுப்பா. என்ன ஜெசி, ஏன் இப்படி பண்ணீங்க? உங்களை ஒர்க் அவுட் பண்ண வேண்டான்னு சொல்லல. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி உங்களுக்கு பழகிடுச்சு. ஏன்னா உங்க டியூட்டி அப்படி. நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? இந்த விஷயம் எவ்வளவு சீரியஸ்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒர்க் அவுட் பண்றதா இருந்தா ரூம்குள்ளேயே பண்ணுங்க. ரோஜாவுக்கு இந்த வீட்டுல எதிரிகள் இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க யாருன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே அந்த அணுவுக்கு போன் பண்ணி சொல்லிருவாங்க. அப்புறம் உடனே அனு அந்த ஷாமுக்கு கால் பண்ணுவா. சாரி மிஸ்டர் அர்ஜுன், நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கும் போது வீட்ல யாருமே இல்ல. அதனால தான் டெரஸ்ல போய் பண்ணலான்னு போனேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சாரி சாரி ஜெசி, எனக்கு ஹெல்ப் பண்ணதான் நீங்க வந்திருக்கீங்க. ஆனா என்ன பண்றது, சூழ்நிலை அப்படி இருக்கு. கொஞ்சம் அதனாலதான் எமோஷனல் ஆயிட்டேன். நோ ப்ராப்ளம். கூடிய சீக்கிரம் நம்ம எதுக்காக இந்த ஆபரேஷன் ஆரம்பிச்சிருக்கோமோ அது சக்சஸ் ஆகும். எதுவா இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. யா, தட்ஸ் ஓகே. சாரி. இந்தாப்பா.
அர்ஜுன், மா உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்றது? ஏன் போனை எடுக்க மாட்டேங்கிற? அது வந்து என்னாச்சுமா, நான் கோர்ட்ல இருந்தேன், அதனால தான் ஃபோன் எடுக்க முடியல. சரி சரி, நீங்க ஏன் பதட்டமா இத பாரு, இருக்கீங்கம்மா? எனக்கு உண்மை தெரிஞ்சு ஆகணும். ரோஜாக்கு என்ன ஆச்சு? அவ ஏன் இப்படி மாறி இருக்கா? அவளுக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்? அம்மா நீங்க என்னம்மா சொல்றீங்க? டேய், அவ என்னடா புள்ளத்தாச்சி பொண்ணுங்கறத மறந்துட்டாளா? வயித்துல ஒரு குழந்தை வளர்றது தெரியாம ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. அவ வயித்துல குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன ஆகும்? குழந்தை இருக்கிறதே அவ மறந்துட்டாளா? அம்மா நீ கொஞ்சம் உள்ள வாங்கல. டேய் போடா, என் மனசே சரியில்லை. அவ இப்படி எல்லாம் நடந்துப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவ இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டதுனால நான் அவளை என் மூஞ்சிலேயே முழிக்காதேன்னு அவகிட்ட சொல்லிட்டேன். அதனாலதான் கோயிலுக்கு போலான்னு அப்படியே பீச் பக்கமா இருக்கிற கடலம்மா கோயிலுக்கு போனேன். சாமி கும்பிட்டு கண்ணு திறந்து பார்த்தா அங்க ரோஜா இருக்கா. அவ வீட்ல ஒரு கெட்டப்ல இருக்கா, அங்க ஒரு கெட்டப்ல இருக்கா. என்ன ஆச்சு? என்னதான் அவளுக்கு ஆச்சு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? என்னடா நான் சொல்றேன், நீங்க என்கிட்ட இப்ப மேல வாங்க. வாங்கம்மா. டேய் என்னடா அர்ஜுன், டேய் டேய், நான் பேசிக்கிட்டே இருக்கேன், என்ன நீ என்ன இங்க கூட்டிட்டு ஒரே வர? நிமிஷம் இருங்க. அர்ஜுன் டேய், ஏன்டா இப்ப கதவை சாத்துற? அம்மா, நீங்க உனக்கு வாங்கம்மா. தெரியுமா அந்த ரோஜா என்ன பண்ணா தெரியுமா? என்ன பார்த்துட்டு அப்படியே பார்க்காத மாதிரி போறா. அம்மா, அம்மா, சரின்னு அமைதியா நான் இருங்க. வேற ரோஜா ரோஜா நான் பின்னாடியே கத்திட்டே போறேன். இருந்தாலும் என் குரலை கேட்டுட்டு என்ன பார்த்துட்டு அப்படியே போறா. நான் அவன் மேல எவ்வளவு பாசத்தை வச்சிருக்கேன். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? நீ புள்ளத்தாச்சி பொண்ணு, இப்படி குதிச்சு எக்ஸசைஸ் பண்ண கூடாதுன்னு அவ்வளவுதானே சொன்னேன். அப்புறம் கோவத்துல வந்து இனிமே நீ என் மூஞ்சிலேயே முழிக்காதுன்னு சொன்னேன். அது என்ன அவ்வளவு பெரிய பிரச்சனையா? அதுக்காக என்ன பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி. பாத்தீங்களா நீ? இதுவே பழைய ரோஜாவா இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பாளா? அர்ஜுன், அர்ஜுன், இங்க என்ன நடக்குது? என்ன நடக்குது இந்த வீட்ல? இவ இங்க பார்த்தா வேற மாதிரி இருக்கா, கடற்கரையில வேற மாதிரி இருந்தா. இல்ல, கடற்கரையில பார்த்ததுதான் ஏன் மருமக ரோஜா. இவ என் மருமக மாதிரியே இல்ல. இவ யாருடி நீ? சொல்லு சொல்லுன்னு சொல்றேன்ல. அர்ஜுன் சொல்லு, யார் இந்த பொண்ணு? உனக்கு தெரியாம இந்த வீட்ல எதுவுமே நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். யாருன்னு கேக்குறல, சொல்லு சொல்லுடா, யார் இந்த பொண்ணு? சொல்லு சொல்லுடா, சொல்லு சொல்லுன்னு சொல்றேன்ல. உங்க மருமக ரோஜா இவ இல்லம்மா. உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கல்ல பீச்ல, அவதாமா ரோஜா. ஆமா, நீங்க கூப்பிட்டப்ப உங்க முகத்தை பார்த்துட்டு திரும்பி பார்க்காம போயிட்டான்னு சொன்னீங்கல்ல, அவதான் நம்ம ரோஜா. என்னடா சொல்ற? அவ அவ அவதான் ரோஜானா? இந்த பொண்ணு யாரு? நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. ஏன்னா இந்த வீட்ல எல்லா சுவருக்கும் காது இருக்கு. அதுவும் ரோஜாவுக்காக. அவ இப்ப எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீட்ல சில பேர் காது திறந்து வச்சிட்டு இருக்காங்கம்மா. ஓ அர்ஜுன், நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் தெளிவா பேசு. அம்மா, நீங்க குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு போனீங்கல்ல, நீ ரோஜாவும் ஏதோ செக்கப்க்கு போறீங்கன்னு ஆமா. சொன்னீங்க. நான் அவளை மெடிக்கல் செக்கப்காக கூட்டிட்டு போகும்போது வண்டியில பிரேக் பிடிக்கல சார். என்ன சொல்றீங்க? ரோஜா, 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 ரோஜா.
ரோஜாவை கொலை பண்ண பிளான் பண்ணி அப்படி பண்ணிட்டாங்கம்மா. ஐயோ கடவுளே! ஏன் ரோஜாவை எப்படியாவது ரோஜாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அழுது புலம்பி நான் எங்க சுத்தினமா. மென்டலி அவ்வளவு பிரஷர்மா. சந்திரகாந்தன் மேடத்துக்கிட்ட போனேன். அவங்க கிட்ட விஷயத்த சொன்னேன். ஜெசி ஒரு போலீஸ் அதிகாரிமா. நம்ம ரோஜா மாதிரி இருக்கிறதுனால சந்திரகாந்த மேமும் நானும் சேர்ந்துதான் இப்படி ஒரு பிளேக்கு ஏற்பாடு பண்ணோம். நம்ம ரோஜாவை கண்டுபிடிக்கணும். ரோஜாவை கொல்ல பார்த்தவங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் தான் ஜெசியை நாங்க நடிக்க வச்சோம். அப்போ நான் பார்த்த ரோஜா அம்மா, நீங்க பாக்குறதுக்கு முன்னாடியே நான் ரோஜாவை பார்த்துட்டேம்மா. நீங்களும் ரோஜாவை கும்பிடுற கடவுள் தான் அவளை என் கண்ணில் கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. இப்போ இப்போ எங்கப்பா இருக்கா? அவ எங்க இருக்கா? சொல்றேம்மா, அவ மீனவ கிராமத்துல ஒருத்தவங்க வீட்டுல ரொம்ப பத்திரமா இருக்காமா. ஏன் அவ புள்ளத்தாச்சி பொண்ணு. அதான் எல்லாம் உண்மை தெரிஞ்சு போச்சுல. ரோஜா எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. அவளை பேசாம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி சமயத்துல அவளை அங்க விட வேண்டாம்ப்பா. கூட்டிட்டு வந்துடலாம். நமக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சுமா. ஆனா ரோஜாவுக்கு எதுவுமே தெரியாத. என்னப்பா சொல்ற? ஆமாமா, ரோஜாவை கடல்ல தூக்கி போட்டு கொல்ல பார்த்தால அவ பழசெல்லாம் மறந்துட்டாமா. என்ன? ஐயோ கடவுளே 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 கடவுளே! அம்மா, இப்ப அவளுக்கு தான் யாருன்னே தெரியாது. அதுதாம்மா இப்ப பிரச்சனையே. என்னப்பா இது? என் மருமகளுக்கு எதுக்குப்பா இப்படி ஒரு கஷ்டம்? அவ ரொம்ப நல்லவ. யாருக்காவது பசின்னு சொன்னா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடு போடுவா. அவ யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லையே. அவளுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை? அம்மா, இங்க பாருங்க, அழாதீங்கம்மா. எதிரிங்க அவளை கடல்ல ஒரு ஆழமான இடத்துல தூக்கி போட்டு கொல்ல பார்த்திருக்காங்க. இதுவே வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் மீனுக்கு இரையா இருப்பாங்கம்மா. ஆனா ரோஜா உயிரோட இருக்கா இல்ல, அதுதாம்மா நீங்களும் அவளும் செஞ்ச புண்ணியம். அதனாலதான் நான் அவளை பார்த்த உடனே அவ அப்படியே என்ன பார்க்காத மாதிரியே போயிட்டா. அவளை போய் நான் திட்டிட்டேனே. கடவுளே கடவுளே! ஐயோ அம்மா, நான் தாம்மா சொல்லி வச்சிருக்கேன். அவளுக்கு தன்னை சேர்ந்தவங்க யார் யாருன்னு தெரியாதுமா. என்ன கூட அவளுக்கு தெரியாதுமா. அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. என்ன பார்த்ததும் அர்ஜுன் சார் ஓடி வந்து கட்டிப்பாளையமா. ஆனா அவளுக்கு என்னையே தெரியலமா. ஆமாமா, நானும் அந்த வேதனையை தாங்கிக்கிட்டு தாமா இருக்கேன். ஆனா ஒண்ணு அர்ஜுன், என் மருமகளை கொல்ல பார்த்தவங்கள சும்மா விடக்கூடாது. அவங்களுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுக்கணும். அவங்கள தப்பிக்க விடக்கூடாது. நான் வந்து பாப்பேன். என் மருமகளுக்கு இந்த நீதி வாங்கி கொடுக்கணும். போதும்பா, போதும். இதெல்லாம் போதும். முதல்ல போய் அவளை அங்கிருந்து கூட்டிட்டு வந்துடலாம்ப்பா. வாப்பா போலாம். இல்லம்மா, அவசரப்பட வேண்டாம். ஆண்டி, ரோஜாவை இங்க கூட்டிட்டு வர கொஞ்ச நேரம் கூட ஆகாது. அர்ஜுன் தான் ரோஜாவோட கணவன்னு ப்ரூவ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துடலாம். ஆனா எங்களுக்கு ரோஜாவை கூட்டிட்டு வரது மட்டும் நோக்கம் இல்ல. அவங்கள உயிரோட கடல்ல தூக்கி போட்டவங்க யாரு, ஏன் அப்படி பண்ணாங்கன்னு எல்லாத்தையும் ஆதாரத்தோட நிரூபிக்கணும். கோர்ட்ல அவங்கள நிப்பாட்டி மிகப்பெரிய தண்டனை வாங்கி கொடுக்கணும். அது மட்டும் இல்லம்மா, என் மேல உள்ள பகையை மனசுல வச்சுக்கிட்டு மறுபடியும் என் ரோஜாவை கொல்ல அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமா. அதுக்காக தான் நான் அவளை அங்க பாதுகாப்பா வச்சிருக்கமா. ரோஜா இப்ப தனி மனுஷன் இல்லம்மா. அவ வயித்துல இந்த குடும்பத்தோட வாரிசு இருக்கமா. அதாம்மா, கொஞ்ச நாளைக்கு ரோஜா அங்க இருக்கிறதா சேஃப்டிமா. எதிரிகளை குழப்பதான் ஜெசிய ரோஜா மாதிரி நடிக்க வச்சிருக்க. கூடிய சீக்கிரமே
எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். அப்ப நம்ம ரோஜாவை நீங்களே இங்க கூட்டிட்டு வாங்கம்மா. இல்லப்பா இல்ல, நான் உடனே அவளை பார்க்கணும்பா. அவளை கொல்ற அளவுக்கு போயிருக்காங்கன்னா அவ எவ்வளவு கொடுமையை அனுபவிச்சிருப்பா. நான் உடனே அவளை பார்த்து பேசணும்பா. சொல்றத கேளுங்க. ஏன்பா உனக்கு என்னப்பா, உனக்கு என்ன? நான் இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயும் பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. நான் சத்தியமா பேச மாட்டேன், வாயே திறக்க மாட்டேன். ஆனா நான் என் மருமகளை பார்க்கணும்பா. அவன் மேல நான் அவ்வளவு பாசத்தை வச்சிருக்கேன். நான் அவளை போய் பார்த்து ஒரு 4 வார்த்தை பேசினா கண்டிப்பா ரோஜாவுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துரும். எனக்கு தெரியும். என்ன அங்க கூட்டிட்டு போப்பா, என்ன அங்க கூட்டிட்டு போ. அது மட்டும் இல்ல, பாவம் புள்ள தாச்சி பொண்ணு. இந்த மாதிரி நிலைமையில இத்தனை உறவு இருந்தோம் அவ தனியா இருக்காளே. என்ன அங்க கூட்டிட்டு போ அர்ஜுன், தயங்காதப்பா, என்ன அங்க கூட்டிட்டு போப்பா அர்ஜுன், ப்ளீஸ் பா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, போலாம். அர்ஜுன், ஆண்டியை கொஞ்சம் கூட்டிட்டு போயிட்டு வாங்க. இவங்களோட எமோஷன் எனக்கு புரியுது. ஆண்டி சொன்ன மாதிரி அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் இவங்க பேசினாதான் அவங்களுக்கும் பழைய நினைவுகள் வர வாய்ப்பு இருக்கு. நீங்க உடனே கூட்டிட்டு போங்க. சரி வாங்க. அர்ஜுன் ஒரு நிமிஷம். அம்மாடி, என்ன மன்னிச்சிடுமா. நீ எங்க குடும்பத்துக்கு நல்லது பண்றதுக்கு வந்திருக்க. அது தெரியாம நான் உன்னை அப்படி திட்டிட்டேம்மா, என்ன மன்னிச்சிடு. ஆண்டி, இட்ஸ் ஓகே. இருந்தாலும் இனிமே இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இனிமே ஓபனா அந்த யசோதா பாலு பாக்குற மாதிரி செஞ்சிடாத. அவங்க போய் அந்த அனு கிட்ட சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். சரியாம்மா? சாரி ஆண்டி, இனிமே நானும் கேர்ஃபுல்லா இருப்பேன். நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. தேங்க்யூம்மா. சரி வாங்கம்மா, வாங்க. தம்பி, இந்த பட்டியை குடி. டீ வேற ஒண்ணு. நான் டீ கேட்டனா நானே கடுப்பே போட வேற. என்னடா என்ன ஆச்சு? என்னடா ஆச்சு உனக்கு? நீ இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. படுத்திட்டானே ஒருத்தன் தான், என்ன படுத்திட்டான்ல, கோவப்படுத்திட்டானே. எவனோ ஒரு அசலூர் பைய நடு பஞ்சாயத்துல வச்சு என்ன அசிங்கப்படுத்தி தலையுணி வச்சுட்டான்ல. இப்படி ஒரு கேவலத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. டேய், எல்லாம் உங்களால வந்ததுதான்டா. அன்னைக்கே அவன் கதையை முடிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த அசிங்கம் வந்திருக்குமா? தம்பி, அவன் தான் வக்கீல் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே. ஏதோ கோர்ட்டு கொடுத்த நோட்டீஸ் வேற கொண்டு வந்து ஒட்டி வச்சிருக்கான். நம்ம பசங்க என்னப்பா பண்ணுவானுங்க? யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியல. பண்ணதான் போறேன். ஊருக்கார பயிரெல்லாம் என்ன பார்த்து பயந்துட்டு இருந்த காலம் போய் இப்ப நான் அவனுங்களுக்கு பயப்படுற மாதிரி காலம் வந்துருச்சுல்ல. இதுக்கெல்லாம் ஏதாவது பண்ணியே ஆகணும். அப்பதான் இந்த ஊர்ல நான் பழையபடி மான மரியாதையோட வாழ முடியும். ஏய், அவன் பேர் என்னடா? அண்ணா, அர்ஜுன். அர்ஜுனா? ஏதோ ஒண்ணு, எதுவா இருந்தா என்ன, அவனை கொன்னாதான்டா என் ஆத்திரம். அண்ணே, அவனை கொல்றது அவ்வளவு சுலபம் இல்லைண்ணே. என்ன சொன்ன? அவனை கொல்றது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு. நல்லா திங்கிறீ இல்ல, இத சொல்றதுக்கு தான் என் கூட இருக்கியா? 3 வேளையும் நல்லா கொட்டிக்கிறீங்கல்ல, அதான்டா இப்படி பேசுற. நீங்க இருக்கிறதே வேஸ்ட்டா. போய் குடிச்சிட்டு நல்லா தூங்குங்க, அதுக்கு தான்டா நீங்க லாய்க்கு. அது இல்ல, அவனை நானே பாத்துக்கிறேன்டா, நானே பாத்துக்கிறேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல. அந்த கண்ண தேவகி அந்த பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காங்கல்ல. 10 அதுக்கு இந்த பூசாரி பைய கோயிலுக்கு மணி அடிக்கிறத விட்டுட்டு அவங்களுக்கு ஒத்து ஊதிட்டு திரியறான். எவ்வளோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு அவளுக்கு கங்கான்னு வேற பேரை வச்சு, அவ இங்க இருக்கிறதுனால தானே, அதனால தானே இந்த அர்ஜுன் பைய ஆடிக்கிட்டு இருக்கான். முதல்ல அந்த தேவகி கண்ண கதையை முடிக்கிறேன். அவன் சோத்துல மண்ணள்ளி போடுறேன். அப்பதான் அந்த பொண்ணை விரட்ட முடியும். அந்த பொண்ணு போயிட்டான்னா இந்த பையனும் போயிடுவான்ல. ஆனா ஒண்ணு, எனக்கு இப்ப இருக்கிற கோவத்துக்கு அவங்க அத்தனை பேரையும் கொளுத்துடும் போல இருக்கு. டேய், என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது. இன்னைக்கு 10 கிட்ட எரியணும். அந்த கண்ண தேவைக்கு சொந்தமான படகு 10 கிட்ட எரியணும். என் வயிறு எரியற மாதிரி எரியணும்டா.
சோத்துக்கே வழி இல்லாம அவங்க என் கால்ல வந்து விழணும். உள்ள வச்சிருவானே. இந்த ஜெகனை பகைச்சுக்கிட்டா அவன் வீட்டுல அடுப்பு எரியாதுன்னு தெரிஞ்சுக்கணும்டா அவன். ஆமா தம்பி, அதான் சரியான வழி. உன் கோவம் எனக்கு புரியுது. அந்த படகை நமக்கு குத்தகைக்கு விடவும் தயாரா இல்ல, மொத்தமா விற்கவும் தயாரா இல்ல. அது எதுக்கு அவன் கையில இருக்கணும்? அதை வச்சுக்கிட்டு தானே அவன் ஆடுறான். எங்க இருந்தோ வந்த பையன் உன்னை அசிங்கப்படுத்திட்டான்ல, எரியட்டும், நல்லா பத்து எரியட்டும். அண்ணே அத நாங்க பாத்துக்கிறேனே, நீங்க கவலைப்படாதீங்க. ஏய் வாடா. கண்ணா, என்ன கோவப்படுத்தி பார்த்துட்டு இல்ல, என்ன ஆக போறேன்றத மட்டும் பாரு. எப்ப அவளுக்கா ஞாபகம் வந்து என்னைக்கு அவ மனசார என்ன கணவனா ஏத்துக்கிறாளோ அது வரைக்கும் நானும் இவளுக்காக காத்திருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.